என் அன்பு குழந்தையே, இன்று நீ உனது கண்களை திறப்பதற்கு முன்பே உனது பாதுகாப்பை பற்றிய ஒரு உன்னதமான தெய்வீக தீர்ப்பு பரலோக நீதிமன்றத்தில் உனக்காக பிறப்பிக்கப்பட்டது. இந்த புதிய நாளின் முதல் மூச்சை நீ சுவாசிப்பதற்கு முன்பே உனது வாழ்வின் மீது ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான கட்டளை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுவிட்டது என்பதை நீ உணர வேண்டும். நான் உனது மேய்ப்பன். நான் தொலைவில் நின்று வேடிக்கை பார்ப்பவன் அல்ல, அல்லது தேவைப்படும் போது மட்டும் வந்து செல்லும் ஒரு தற்காலிக உதவியாளரும் அல்ல. மாறாக நான் உன்னோடு நிழலைப் போல தொடரும், எப்போதும் உண்மையாக இருக்கும், ஒருபோதும் அசைக்க முடியாத உனது மேய்ப்பனாக இருக்கிறேன். நான் உனது மேய்ப்பனாக இருப்பதால் உனது வாழ்வில் நீ எதற்கும் குறைவுபட மாட்டாய் என்பதை உனது முழு மனதோடும் ஆத்துமாவோடும் நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சவால்கள் நிறைந்த உலகின் வனாந்தர பாதையில் நீ ஒருபோதும் பாதுகாப்பின்றியோ, திக்கற்ற நிலையிலோ அல்லது கைவிடப்பட்ட அனாதையாகவோ விடப்பட மாட்டாய். உனது தற்போதைய கடினமான சூழ்நிலையை நான் உன் அருகிலிருந்து முழுமையாக பார்க்கிறேன். நீ இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிறிய விவரத்தையும், உன்னால் சுமக்க முடியாது என்று நீ கருதும் அந்த பாரமான சவால்களையும் நான் நன்கு அறிவேன். உன் தோள்களில் மூட்டை மூட்டையாக கட்டப்பட்ட கற்களைப் போல அழுத்தும் ஒவ்வொரு பாரத்தையும் நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். உனது சோர்வடைந்த கண்களையும், இக்கட்டான தருணங்களில் உனது கைகள் நடுங்குவதையும், இன்னொரு நாளை நான் எப்படி கடக்கப் போகிறேன் என்று உன் மனதில் எழும் ஆயிரக்கணக்கான கேள்விகளையும் நான் காண்கிறேன். இப்போது நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நான் உன்னை எனது மாறாத அன்பால் அரவணைக்கிறேன். எனது அன்பு ஒரு கடலை போன்றது. எந்த பெருங்கடலும் அதை தன்னுள் அடக்க முடியாது. எந்த மலையும் அதன் உயரத்தை அளவிட முடியாது. எந்த வானமும் அதன் எல்லையை தீர்மானிக்க முடியாது. நான் உன்னை ஆழமாக நேசிக்கிறேன். அதனால்தான் உனது கவலையுள்ள இதயத்தை அமைதிப்படுத்தும் இந்த செய்திகளை நான் உனக்கு தினம்தோறும் அனுப்பி வருகிறேன். இந்த வார்த்தைகள் ஒருபோதும் நின்றுவிடாது. இதன் ஊற்றுக்கண்கள் வறண்டு போகாது. உனக்கு இப்போது மிகவும் அவசியமாக தேவைப்படும் அந்த தெய்வீக அமைதியை இந்த வார்த்தைகளின் மூலம் பெற்றுக்கொள். உன் சூழ்நிலைகள் சீராவதையோ அல்லது உன் பிரச்சனைகள் தீர்வதையோ பொறுத்து இந்த அமைதி அமைவதில்லை. இது மனித அறிவுக்கு எட்டாத எல்லா புத்தியையும் கடந்த மேலான அமைதியாகும். நீ நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கும் அந்த சுகத்தை இப்போது பெற்றுக்கொள். உன் வாழ்வில் ஏற்பட்ட ஆறாத வடுக்கள், ஏமாற்றங்கள் மற்றும் சிதைக்கப்பட்ட கனவுகளிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கிறேன். உனது உடைந்த கனவுகள், சிதைக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் நசுக்கப்பட்ட ஆசைகள் அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். உனது பரலோக தந்தையின் இந்த மென்மையான குரல் உனது காதுகளின் வழியாக நுழைந்து உனது ஆத்துமாவின் ஆழமான பகுதிகளுக்கு செல்லட்டும். நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனது தலை முதல் கால் வரை தெய்வீக சுகம் பாய்வதை உணர்வாய். உனது வலதுபுறமும் இடதுபுறமும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை. நீ ஒருபோதும் தனியாக போராடுவதில்லை. உனது அழுகுரல் கேட்கப்படும் போது நான் அங்கேயே இருக்கிறேன். உன் கண்களை மூடி எனது பிரசன்னத்தை ஆழமாக சுவாசி. அது உனது நுரையீரலில் நிறைந்து உனது நெஞ்சுப்பகுதி முழுவதும் பரவி உனது இதயத்தின் இருண்ட மற்றும் குளிர்ந்த மூலைகளை வெப்பமாட்டுவதை உணர். நான் இங்கே இருக்கிறேன். எப்போதும் இங்கேயே இருப்பேன். எக்காலத்திலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். இந்த நாளில் முழு விசுவாசத்தோடு என்னிடம் நெருங்கி வரும்படி உன்னை அழைக்கிறேன். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உனது ஆழமான நம்பிக்கையோடு என்னை தேடு. இறைவா, எனக்கு எல்லாம் புரியவில்லை, ஆனால் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லும் அந்த நேர்மையான விசுவாசம் உனக்கு தேவை. உன் முழங்கால்களை மடக்கி என்னிடம் ஜெபி. ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்கான பட்டியலை படிப்பது போல இயந்திரத்தனமாக ஜெபிக்காதே. மாறாக உனது இதயத்தை திறந்து பேசு. நான் உனது குரலை கேட்கிறேன் என்பதையும், உன் மீது அக்கறை காட்டுகிறேன் என்பதையும், உனக்காக மலைகளையும் நகர்த்தும் வல்லமை எனக்கு உண்டு என்பதையும் முழுமையாக நம்பிக்கேள். அப்போது எனது அன்பு உனக்காக செயல்படுவதை நீ கண்கூடாக பார்ப்பாய். என்னை தேடு, அப்போது நீ கண்டடைவாய். உனது வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் எனது வெளிச்சம் பிரகாசிக்கும். எல்லாம் சரியாக நடக்கும் இடங்களிலும், நீ ஆன்மீக ரீதியில் பலமாக உணரும் தருணங்களிலும் மட்டுமல்ல, நீ ஒளித்து வைத்திருக்கும் இருண்ட மூலைகளிலும் எனது ஒளி ஊடுருவி வரும். நீ ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்று நினைத்த உடைந்த இடங்களிலும், இனி நம்பிக்கையே இல்லை என்று நீ புதைத்து வைத்திருந்த கனவுகளிலும் எனது வெளிச்சம் பாயும். ஒரு வினாடி கூட சந்தேகப்பட வேண்டாம். முழு நம்பிக்கையுடன் வந்து என்னிடம் பேசு. உன்னிடம் எல்லா பதில்களும் இருப்பதால் வரும் நம்பிக்கை அல்ல இது. மாறாக, நான் நல்லவர்,
நல்லவர், நான் உண்மையானவர் மற்றும் நான் உனக்கு செவிசாய்க்கிறேன் என்பதை அறிவதால் வரும் நம்பிக்கை. நீ என்னிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு செழிப்பான விதை ஒழிந்திருக்கிறது. நீ ரகசியமாக சொல்லும் ஒவ்வொரு ஜெபமும், நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ சொல்லும் ஒவ்வொரு நன்றியும் பரலோகத்தின் மண்ணில் விதைகளாக விதைக்கப்படுகின்றன. உனது பரலோகத் தந்தை உனது ஒவ்வொரு வேண்டுதலையும் கேட்கிறேன். நீ சத்தமாக சொல்லும் ஜெபங்களையும் வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் உன் தொண்டையில் தேங்கி நிற்கும் அழுகையையும் நான் அறிகிறேன். உனது மிகுந்த சோர்வினால் நீ வார்த்தைகளை சேர்க்க முடியாமல் தவிக்கும்போது உனது இதயத்தின் துடிப்பை நான் ஆழமாக புரிந்து கொள்கிறேன். அன்புடனும் ஞானத்துடனும் உனது வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். நான் உனக்கு அளிக்கப் போகும் தீர்வு ஒரு தற்காலிகமான தீர்வாக இருக்காது. அது ஒரு நிரந்தரமான பதிலாகவும் தெய்வீக தலையீடாகவும் இருக்கும். நான் எவ்வளவு கச்சிதமாக எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்கிறேன் என்பதைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். எனது பிரசன்னத்திற்குள் வந்து ஓய்விடு, ஏனென்றால் நான் எப்போதும் உனக்குச் சிறந்தவற்றையே தருவேன். இந்த உலகம் எது சிறந்தது என்று சொல்கிறதோ அதையல்ல, அல்லது உனது அறிவுக்கு எது சிறந்தது என்று தோன்றுகிறதோ அதையல்ல. மாறாக உனக்கு எது உண்மையிலேயே தேவையானது என்பதை நான் அறிந்து அதை உனக்கு தருவேன். அது உனக்கு தற்காலிக நிம்மதியை மட்டுமல்ல, நித்திய மகிழ்ச்சியையும் தரும். பற்றாக்குறை, நோய் மற்றும் போராட்டங்கள் நிறைந்த காலங்களில் எனது வார்த்தையே உனது நம்பிக்கையாக இருக்கட்டும். உனது வங்கிக் கணக்கு காலியாக இருக்கும்போதும், உனது மருத்துவ அறிக்கை கவலையளிக்கும் வகையில் இருக்கும்போதும், நீ நம்பியவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்லும் போதும் எனது வார்த்தையை பற்றிக்கொள். இது உயிருள்ளது, இது செயல்படக்கூடியது, இது எல்லாவற்றையும் மாற்றும் வல்லமை கொண்டது. உனது எண்ணங்களும் கவலைகளும் எனக்கு மிகவும் முக்கியமானவை. அவை எனக்கு பாரமானவை அல்ல, அல்லது உன்னை பற்றிய எரிச்சலை தருபவையும் அல்ல. உனது சிறிய கவலைகளை கூட நான் அலட்சியப்படுத்துவதில்லை. உனது கண்ணீரை நான் புறக்கணிப்பதில்லை. ஒவ்வொரு துளி கண்ணீரும் பரலோகத்தில் எதிரொலிக்கிறது. நீ குழப்பமாகவோ அல்லது பயமாகவோ உணரும்போது என்னிடம் பேசு. எல்லாவற்றையும் நீயே சரிசெய்ய முயற்சி செய்யாதே. உனது கோரிக்கையை சரியாக சொல்லத் தெரியவில்லை என்று தயங்காதே. உன் மனதில் உள்ளதை அப்படியே என்னிடம் கொட்டிவிடு. உனக்கு ஞானத்தை தந்து சரியான பாதையில் உன்னை வழிநடத்த நான் இங்கே இருக்கிறேன். நீ தகுதியற்றவன், பலமற்றவன் என்று உன் மனதில் ஒலிக்கும் எதிர்மறையான குரல்களை நம்பாதே. எனது அன்பு நிபந்தனையற்றது மற்றும் நித்தியமானது. அது உனது செயல்பாடுகளை பொறுத்தோ அல்லது உனது மனநிலையை பொறுத்தோ மாறுபடுவதல்ல. நீ தோல்வியடையும் போது அல்லது தடுமாறும் போது எனது அன்பு குறைந்து விடாது. அது உனது பாதத்திற்கு அடியில் ஒருபோதும் விரிசல் விடாத உறுதியான அஸ்திவாரமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீ வளர்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும், நான் உன்னை உருவாக்கும் ஒரு சிறந்த மனிதராக மாறுவதற்கும் கிடைத்த ஒரு வாய்ப்பாகும். மற்றவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது போலவோ அல்லது சமூக ஊடகங்கள் மற்றும் குடும்ப எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு நீ இருக்க வேண்டியதில்லை. நான் உன்னை முதலில் படைத்தபோது உன்னில் எதை கண்டேனோ அந்த உன்னதமான மனிதனாக நீ மாற வேண்டும். நான் உனக்காக வரைந்துள்ள வரைபடத்தையும் உனது வாழ்வின் பாதையையும் நம்பு. அந்த பாதை மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் திருப்திக்கும் உன்னை அழைத்துச் செல்லும். நாம் இருவரும் இணைந்து எல்லா சவால்களையும் எதிர்கொள்வோம். நான் உனது கையை பிடித்துக் கொள்வேன், ஒருபோதும் விடமாட்டேன். எனது மென்மையான மற்றும் பாதுகாப்பான அன்பு உன்னுடன் எப்போதும் வரும். பாதை கடினமாக இருக்கும்போது அது உன்னை கைவிடாது. புயல்கள் வரும்போது அது மறைந்து விடாது. உனக்கு நீயே ஏமாற்றமாக தோன்றும் நேரத்திலும் எனது அன்பு உன்னை விட்டு விலகாது. எத்தனையோ தடைகள் வந்தாலும் உன்னுடன் அந்த பயணத்தை தொடர நான் உறுதியாக இருக்கிறேன். உனது மிகவும் கடினமான நாட்களில் நான் உன்னை விட்டு தூரம் போக மாட்டேன். சோகம் உன்னை சூழ்ந்திருக்கும் போது, உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ தனிமையில் தவிக்கும்போது எனது பரிசுத்த ஆவி உன்னை அரவணைத்து தேற்றும். நீ கைவிடப்படவில்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ யாருக்கும் தெரியாத ஒரு ஆள் அல்ல. நான் உன்னை பார்க்கிறேன், உன்னை நான் அறிவேன். இப்போதே உன்னை எனது ஆறுதலால் போர்த்துகிறேன். பயப்படாதே, உனது வாழ்க்கை விரைவில் மாறப்போகிறது. இதற்காக நீ எவ்வளவு காலம் காத்திருந்தாய், எவ்வளவு நம்பிக்கையுடன் இருந்தாய் என்பதை நான் அறிவேன்.
நிழல்கள் உனது மகிழ்ச்சியை மறைக்க முயற்சிக்கும் போது எனது குரலை மீண்டும் கேள். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உன்னை நான் தைரியமானவனாகவும் பலமானவனாகவும் மாற்றியுள்ளேன் என்பதை நினைவில் கொள். நீ பலவீனமானவன் அல்ல, நீ ஒரு பலியாடு அல்ல, நீ அதிகாரமற்றவன் அல்ல. உனக்குள் தைரியத்தையும் உனது ஆவியில் பலத்தையும் உனது எலும்புகளில் உறுதியையும் நான் வைத்துள்ளேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உனது ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனது ஒவ்வொரு கனவும் எனக்கும் முக்கியமானதே. உனது இதயத்தின் ஆசைகள் வெறும் சுயநலமானவை அல்ல, அவை எனக்கு மதிப்பிற்குரியவை. அவற்றை நிறைவேற்ற நான் உன்னோடு ஒரு கூட்டாளியாக செயல்படுகிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் கண்ணீரிலும் சிரிப்பிலும் நான் எப்போதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். நீ எனக்கு ஒரு பாரம் அல்ல, நீ எனது பொக்கிஷம். அளவிட முடியாத மதிப்புள்ள நான் மிகவும் விரும்பி பாதுகாக்கும் ஒரு பொக்கிஷம் நீ. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்த ஒரு உன்னதமான மகிழ்ச்சியை நான் உனக்கு தந்துள்ளேன். அது எல்லாம் சரியாக நடப்பதையோ அல்லது பிரச்சனைகள் இல்லாததையோ சார்ந்ததல்ல. மாறாக அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனால் நீ நேசிக்கப்படுகிறாய், கவனிக்கப்படுகிறாய் என்ற உண்மையை சார்ந்தது. சில நேரங்களில் மலைகள் ஏறுவதற்கு மிகவும் உயரமாக தோன்றலாம், தடைகள் மிக பெரியதாக தெரியலாம். ஆனால் கழுகை போல நீ உயர பறக்க விசுவாசத்தின் சிறகுகளை நான் உனக்கு தந்துள்ளேன். உன்னை தரையோடு கட்டிப்போட்ட பிரச்சனைகளுக்கு மேலாக நீ எழுந்து பறப்பாய். வாழ்க்கையின் காற்று பலமாக வீசினாலும் நான் உன்னை உறுதியாக பிடித்துள்ளேன் என்பதை நினைவில் கொள். எனது நித்திய அன்பிலிருந்து உன்னை எதுவும் பிரிக்க முடியாது. எந்த புயலும் அந்த அளவிற்கு வலிமையானதல்ல, எந்த எதிரியும் அந்த அளவிற்கு கொடூரமானவன் அல்ல, எந்த தவறும் அந்த அளவிற்கு பெரியதல்ல. உன் வாழ்வின் குழப்பமான தருணங்களில் அடிவானம் வெகு தூரத்தில் தெரிந்து பாதை தெளிவில்லாமல் இருக்கும்போது இந்த உண்மைகளை நினைவில் கொள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உனது ஒவ்வொரு மூச்சிலும் இதயத் துடிப்பிலும் நான் இருக்கிறேன். நீ காலையில் எழும்போது நான் அங்கே இருக்கிறேன். நீ பகல் பொழுதில் வேலை செய்யும்போது நான் அங்கே இருக்கிறேன். இரவு படுக்கும்போது நான் அங்கே இருக்கிறேன். எனது பிரசன்னம் என்பது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒன்றல்ல, அது உனக்கு வழங்கப்பட்ட ஒரு பரிசு. பலமாகவும் தைரியமாகவும் இரு. நானே உனது கோட்டை, உனது கேடயம் மற்றும் உனது பாதுகாவலன். பயப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. பயம் என்பது ஒரு பொய். நீ பாதுகாப்பற்றவன் என்று அது உன்னிடம் பொய் சொல்லும். ஆனால் நீ தெய்வீக பாதுகாப்பால் சூழப்பட்டிருக்கிறாய் என்பதே உண்மை. சந்தேகத்திற்கு உன் மனதில் இடம் கொடுக்காதே. நான் உனக்கு செவிசாய்க்கவில்லை என்று சந்தேகம் உன்னிடம் கிசுகிசுக்கும். ஆனால் அது உண்மையல்ல. எனது வார்த்தைகளே உன்னை வழிநடத்தும் ஒளியாக இருக்கட்டும். கார்மேகங்கள் சூழ்ந்த இரவுகளில் உனது அடுத்த அடியை எங்கே வைக்க வேண்டும் என்பதை எனது வார்த்தைகள் உனக்கு காட்டும். உனது பலம் எனது ஆவியிலிருந்து கிடைக்கிறது. அது தடைகளை தாண்டவும் மற்றவர்களை தூக்கிவிடவும் உனக்கு உதவும். தைரியம் என்பது பயமில்லாதது அல்ல, மாறாக பயம் இருக்கும்போதும் முன்னேறிச் செல்வதே உண்மையான தைரியம். எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் போதும், போராடுவதற்கு தெம்பில்லாத போதும் அடுத்த அடியை எடுத்து வைப்பதுதான் வீரம். சோர்வடைந்து விழுந்துவிடும் நிலையில் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை எழுந்து நிற்பதுதான் உண்மையான விசுவாசம். நீ மிகவும் சோகமாக இருக்கும்போது, உன்னால் முடியாது என்று உலகம் சொல்லும்போது எனது குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும். என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு நில். எதுவும் உன்னை தோற்கடிக்க முடியாது. வாழ்க்கையின் பிரச்சனைகளை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் போது உனது பார்வையை மாற்றிக்கொள். அவற்றை உன்னால் தாண்ட முடியாத சுவர்களாக பார்க்காதே. மாறாக எனது வல்லமையை காட்டுவதற்கான வாய்ப்புகளாக பார். நீ சபிக்கப்பட்டவன் என்றோ அல்லது மறைக்கப்பட்டவன் என்றோ நினைக்காதே. அற்புதம் நடப்பதற்கான ஒரு மேடையாக அதை கருது. உன்னை எனது கைகளிலிருந்து யாராலும் பறிக்க முடியாது. ஒவ்வொரு சவாலும் உனது விசுவாசம் வளர்வதற்கான ஒரு அழைப்பாகும். இன்னும் சில வருடங்கள் கழித்து நீ இந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது நீ பட்ட வலியை விட நான் உனக்கு எப்படி உதவினேன் என்பதே உன் நினைவுக்கு வரும். அந்த நினைவு வருங்கால புயல்களில் உனக்கு ஒரு நங்கூரமாக அமையும். நான் உனக்கு பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாக்குறுதி அளிக்கவில்லை, ஆனால் அந்த பிரச்சனைகளில் எனது பிரசன்னம் இருக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். நீ புயலை தனியாக சந்திக்க மாட்டாய். படகில் உன்னோடு நானே இருப்பேன்.
அலைகளும் காற்றும் எனது அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது போல உனது வாழ்வின் குழப்பங்களும் அடங்கும். எனது சீடர்கள் புயலில் சிக்கித் தவித்தபோது நான் படகில் உறங்கிக் கொண்டிருந்தேன். நான் அவர்கள் மீது அக்கறை இல்லாததால் உறங்கவில்லை. மாறாக அந்த புயலுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதால் நான் கவலைப்படவில்லை. அதே போலத்தான் இப்போதும் நான் உனது படகில் இருக்கிறேன், உனது சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். அவர்கள் என்னை பயந்து போய் எழுப்பியபோது நான் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினேன். இப்போதும் உன்னை சுற்றியுள்ள குழப்பங்களுக்கு என்னால் அமைதியை கட்டளையிட முடியும். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், அந்த சீடர்களைப் போல என்னை நோக்கி அபாயக்குரல் எழுப்பு. தனியாக புயலை சமாளிக்க முயற்சி செய்து உன்னை நீயே சோர்வாக்கிக் கொள்ளாதே. வானிலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் உன்னுடன் இருக்கும்போது நீ ஏன் பதற்றமடைய வேண்டும்? என்னை நம்பு, நான் செய்வதைப் பார். எனது வார்த்தைகள் உனது இதயத்தை தடவிக்கொள்ளும் மென்மையான சொற்கள். அவை உன்னை கண்டிக்காது, மாறாக உன்னை தேற்றும். தினமும் காலையில் நாம் செலவிடும் இந்த நிமிடம் மிகவும் அழகானது. உனது ஒவ்வொரு கோரிக்கையையும் நான் கேட்கிறேன். அவை பெரியதோ சிறியதோ, எனக்கு அவை முக்கியமானவை. உனக்கு எது மன அழுத்தத்தை தருகிறதோ அதை பற்றி என்னிடம் சொல். உனது ஜெபங்களை சுத்திகரிக்கவோ அல்லது ஆன்மீக தன்மையுடன் மாற்றவோ முயற்சி செய்யாதே. உனது குழப்பமான நேர்மையான எண்ணங்களை அப்படியே என்னிடம் சொல். நான் அண்ட சராசரத்தை படைத்த தேவன். உன்னை உனக்கு தெரிந்ததை விட மேலாக அறிந்திருப்பவன். உனது ஜெபங்கள் எனது இதயத்தை தொடுகின்றன. அவை என்னை செயல்பட தூண்டுகின்றன. நீ கேட்பதை விட அதிகமாகவே நான் உனக்கு தருவேன். நீ வாழ்வாதாரத்தை கேட்டால் நான் செழிப்பை தருவேன். நீ சுகத்தை கேட்டால் நான் முழுமையான ஆரோக்கியத்தை தருவேன். உனது விசுவாசத்திற்காக நான் உனக்கு வெகுமதி அளிப்பேன். உனது குடும்பத்தை பாதுகாத்து அவர்களுக்கு ஒரு உன்னதமான நோக்கத்தை தருவேன். உனது குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் எனக்கு முக்கியமானவர்கள். நீ தொடர்ந்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். பரலோகத்தின் கதவுகள் திறக்கும். வாழ்க்கையின் கவலைகள் என்னை தேடும் உனது ஆவலை திருடிவிட அனுமதிக்காதே. வரப்போகும் ஆசீர்வாதங்களை உனது வேலை பளுவினால் இழந்து விடாதே. என்னுடனான உனது தொடர்புதான் உனது வாழ்வின் நன்மைகளுக்கு ஊற்றுக்கண். அந்த தொடர்பை துண்டிட்டுக் கொள்ளாதே. செடிகளுக்கு வேர் எப்படி முக்கியமோ அப்படியே உன் வாழ்விற்கு நான் முக்கியம். காலையில் மற்றவர்கள் எழுவதற்கு முன்பே என்னிடம் வந்துவிடு. அப்போதுதான் நான் உனது இதயத்தோடு பேச முடியும், உனக்கான திட்டங்களை தர முடியும். உனது நேரத்தை பாதுகாத்துக்கொள். அதுதான் உனக்கு தெளிவையும் அமைதியையும் தரும். உனது இதயத்தின் எண்ணங்களை நான் பார்க்கிறேன். உனது நோக்கம் நல்லது என்பதை நான் அறிவேன். சில நேரம் பதில் தாமதமாவதாக தோன்றலாம், ஆனால் அது சரியான நேரத்தில் உனக்கு அதிக நன்மை தரும் வகையில் நடக்கும். நீ சேமித்து வைத்திருக்கும் கனவுகளையும் ஆசைகளையும் மீண்டும் வெளியே இடு. பயத்தினால் நீ ஒரு பெட்டியில் போட்டு மூடி வைத்திருந்த கனவுகளை தூசிதட்டு. உன்னால் முன்பு செய்ய முடியாதவற்றை இப்போது எனது ஆசீர்வாதத்துடன் உன்னால் செய்ய முடியும். உனது இதயத்தில் நான் விதைத்த கனவுகள் தற்செயலானவை அல்ல. அவை உனது வாழ்வின் நோக்கத்திற்கான விதைகள். அவை சிறிது காலம் தூங்குவது போல தோன்றினாலும் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றன. அவற்றுக்கு தேவையான மழையை நான் இப்போது பொழியச் செய்கிறேன். தவறான பழக்க வழக்கங்கள் மற்றும் அடிமைத்தனங்களில் இருந்து விடுபடும் பலத்தை நான் உனக்கு தருகிறேன். உன்னை யாரும் கட்டி போடவில்லை. நீ பலவீனமானவன் அல்ல. உனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் சூழ்நிலைகளிலிருந்து விலகி நிற்க நான் உனக்கு தைரியத்தை தருவேன். தற்காலிக மகிழ்ச்சிக்காக உனது நேர்மையை விட்டுக் கொடுக்காதே. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களைக் கண்டு வருந்தாதே. உனது கடந்த காலம் இனி உனக்கு அவமானம் அல்ல, அது ஒரு வெற்றி கலையாக மாறும். உனது வீடு விசுவாசத்தால் நிறையட்டும். உனது நன்றியுள்ள இதயமே நீ எனக்கு தரும் மிகச்சிறந்த ஜெபமாகும். உனது புத்திசாலித்தனத்தையே எப்போதும் நம்பி இழுக்காதே. தாழ்மையுடன் என்னிடம் ஞானத்தை கேள். நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். உன் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றினாலும் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறக்காதே. உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு அமைதியாக இரு. உனக்கு நான் கோழைத்தனமான ஆவியை தரவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்துள்ளேன். உனது குடும்பத்தை பற்றி இனி கவலைப்படாதே. எனது தூதர்கள் உங்கள் வீட்டை சுற்றி காவல் காப்பார்கள். உனது போராட்டங்களை நான் ஆசீர்வாதங்களாக மாற்றுவேன். மீண்டும் புன்னகை செய். வெற்றி உனதே. உனது விசுவாசத்தைக் கண்டு நான் உனக்கு வெகுமதி அளிப்பேன். அற்புதங்கள் மிக விரைவில் நடக்கும். எனது அன்பு உனக்கு என்றும் துணையாக இருக்கும். இப்போது எழுந்து விசுவாசத்துடன் நட. உனது புதிய அதிகாரம் இன்று தொடங்குகிறது. நீயே நிரந்தரம், இயேசுவே என்